அனைவருக்கும் வணக்கம் and welcome to வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ். விஜய் கிளியே கிளியே கீ கீ கிளியே. அடுத்ததா பாரு, மைனாவே மைனாவே நானா. இப்படி இப்படி போலாம். கொக்கு பர பர கோழி பர பர மைனா பர 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 பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஆஹா, அதாவது ராகேஷ், இந்த புது வருஷத்து அதுவுமா மைனான்னு சொல்லி என்ன பாராட்டுற, கொக்குன்னு சொல்லி பாராட்டுற, எப்படி உன்னோட அறிவுக்கு? ஹலோ, உங்களுக்காக இந்த பாட்டு பாடல. இந்த பாட்டு பாடுறதுக்கு காரணம் இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர்கிட்ட நான் ஒரு 10 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். உடனே எனக்கு வந்து ஒட்டிக்கிச்சு. பிகாஸ் பறவைகளை பத்தி அவ்வளவு விஷயங்கள் என்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு. ஓ, உண்மையான பறவை பத்தி தான். ஆனா கரெக்ட் தான். அதாவது நம்ம அண்ணாந்து பாக்குற விஷயங்கள்ல வந்து பறவைகள் எப்பவுமே நம்மள ஃபேசினேட் பண்ணிட்டே இருக்கும்ல. நமக்கு தெரிஞ்சது வந்து ஒரு 1-2 வகையான பறவைகள் மட்டும்தான். ஆனா உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க, ஏன் நம்ம தமிழ்நாடு முழுக்க நமக்கு தெரியாத எத்தனையோ பறவைகள் இருக்கு. ஸோ இந்த எபிசோடு முழுக்க முழுக்க அழகான பறவைகள் பத்தி தான் நம்ம பேச போறோம். அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கு, என்னென்ன விதமான பறவைகள் இருக்கு அப்படிங்கறத பேச போறோம். ஏன்னா ஜனவரி 5 இன்று தேசிய பறவைகள் தினம். இந்த தினத்தை முன்னிட்டு நம்மளோட வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். பல பள்ளி கல்லூரிகளில் வந்து சுற்றுச்சூழல் அறிவியல் பாடலை வந்து எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர். அது மட்டும் இல்லாம பறவைகள் சம்பந்தப்பட்ட பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, ஆவணப்படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. பறவைகள் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர் தான் ஒரு சரியான ஆள். ஸோ லெட்ஸ் வெல்கம் சுற்றுச்சூழல் ஆர்வலர், எழுத்தாளர், ஆவணப்பட இயக்குனர், பேச்சாளர் திரு கோவை சதாசிவம் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கையா சார். உங்க சிரிச்ச முகத்தை பாக்குறப்போ இன்னைக்கு நாங்களும் வந்து பல பறவைகள் பத்தி எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப மகிழ்ச்சி சார். ஜனவரி 5 தேசிய பறவைகள் தினம். இன்னைக்கு அதை கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன சார்? ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா காரணம் இல்லாமல் காரியம் இல்லைன்னு என்ன காரியம் என்றால் அது பறவைகளை பாதுகாப்பது, பறவைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு செலுத்துவது. அதுக்கான நாள் இந்த நாள். சார், தேசிய பறவைகள் தினமான இன்று பறவைகளை நம்ம ஏன் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நம்ம பறவைகளை ஏன் சார் பாதுகாக்கணும்? அதுக்கான காரணம்? பாதுகாப்பதற்கான காரணம் தான் ஒரு 3 காரணங்களை ஒரு மிக முக்கியமான காரணமாக வைக்கலாம். ஒன்று, இந்த நாளில், தேசிய பறவை நாளில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு, நம் குழந்தைகளுக்கு நம்ம வீட்டு பக்கமாக இருக்கிற ஒரு 20 பறவைகள், அதிகமாக இல்லாட்டி பரவாயில்ல, 20 பறவைகளின் பெயர்கள் தெரிந்திருக்க வேண்டும். 20 பறவைகளின் பெயர்களை நாம் இந்த நாளில் அறிமுகப்படுத்தவும் வேண்டும். இல்லையா, எங்கள் வீட்டில் அவ்வளோ பறவையெல்லாம் இல்லை, எங்கள் வீட்டர்கள் இந்த காக்கை எப்பாவது வரும் போகும், மற்றது ஒன்றும் இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னான். ஏன்னா யதார்த்தத்தில் மனிதர்கள் எதையும், தன்னை தவிர வேறு எதையும் பொருட்படுத்த மாட்டார்கள். 20 பறவைகளை அவர் எங்கே பார்க்க போகிறார்கள் என்று தோன்றும். இந்த நாளில் அவர்களுக்கு நாம் வலியுறுத்துவது, உங்கள் வீட்டு பக்கமாக இருக்கிற 20 பறவைகள். அப்படி இல்லை சார், 20 பறவைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன அர்த்தம்னா, அந்த 20 பறவைகள் வாழ தகுதியற்ற இடத்தில் நாம் வாழ்கிறோம், நம் குழந்தைகளை வாழ வைத்திருக்கிறோம். அதான் இந்த நாளில் நாம் பேச வேண்டியது. அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் பறவைகளை பாதுகாக்கணும்னு கேட்டீங்க. அதுக்கும் 3 வரியில் பதில் சொல்லலாம். ஒன்று, முதலில் நம் வீட்டை சுற்றி நிறைய பூச்சிகள் இருக்கு. ஆமாம், இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு பறவைகள். நம்ம இப்போதான் ஒன்று பூச்சி மருந்து அடிச்சிட்டோம். பூச்சி மருந்து அடித்தாலும் கூட பறவைகள் தொடர்ந்து, அந்த பூச்சிகள் தொடர்ந்து பெருகிட்டே இருக்கும். நம்ம பூச்சி மருந்து அடிக்க தொடங்கி 50 வருஷம் ஆச்சு, எந்த பூச்சி இனங்களையும் அழிக்க முடியல. இப்போ வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை பெய்யும் போதெல்லாம் வீட்டருகில் புதர்கள் வருகிறது, புதர்களை சுற்றி பூச்சிகள் வருகிறது. அந்த பூச்சிகளை சாப்பிட்டு அந்த பூச்சிகள் அதிகம் பெருகாமல் கட்டுப்படுத்துகிற ஆதார சங்கிலியில் பறவைகள் இருக்கு. இன்னொன்று, மகரந்த சேர்க்கை. நம்ம வீட்டை சுற்றி நிறைய பூமரங்கள் வச்சுருக்கிறோம். அந்த பூமரங்களில் பட்டாம்பூச்சிகளைப் போல, தேன் பூச்சிகளைப் போல பறவைகளும் மகரந்த சேர்க்கை செய்கிறது.
அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா பறவைகள் பார்த்து தான் வந்து ஃப்ளைட்டே உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பல வருடங்களா பல விதமான பறவைகள் நம்ம கூட இருந்துட்டு தான் இருக்கு. சங்கத்தமிழ்லயே வந்து பல பறவைகளோட குறிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. சங்கத்தமிழில் வந்து நானே ஒரு 60 பறவைகளை குறிப்பிடுத்து வச்சிருக்கேன். சங்கத்தமிழில் 60 பறவைகளையும் திணையெல்லாம் பண்ணியிருக்கேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு நம்ம பறவைகள் எங்கெங்கெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்களோ அவையெல்லாம் தனித்தனியாக இந்த திணையிலிருந்து பாடுகிறார்கள், எழுதுகிறார்கள். இதுக்கு இன்ன பேர், குருகு, கொக்கு, நாரை என்று எல்லாவற்றையும் எழுதியிருக்க. அதுவும் இந்த சங்கத்தமிழில் பறவைகளை பற்றி சொல்லுகிற அந்த காட்சியும் கருத்தும் அவ்வளவு இனிமையாக இருக்கும். ஏன்னா அவர் நம்ம ஆரம்பிக்கும் போதே திரைப்பட பாடலோடு ஆரம்பிக்கிற ஒரு நிகழ்ச்சி. அப்போ அதில் இந்த கருத்தும் காட்சியும் வரும்போது அன்றில் பறவைகளை பற்றி பேசும். அன்றில் பறவைகளை பல பாடல்கள் பேசினாலும் அன்றில் பறவைகளை எல்லாம் குறிப்பிடுவது காதலோடு குறிப்பிடுகிறார்கள். காதலை சொல்லுகிற போது, பிரியாமையை சொல்லுகிற போது, தனிமையை சொல்லுகிற போதெல்லாம் அன்றில் பறவையை உதாரணம் காட்டுகிற போக்கு சங்க இலக்கியத்தில் இருக்குது. அது பாருங்க, ஒரு காட்சியில் 2 பறவை சேர்ந்து போகுது, இடையில ஒரு திட்டு வருது, அவ்வளோதான். நீந்தி கொண்டு போகிற போது ஒரு சின்ன திட்டு வருது. திட்டு வருகிற போது இருவரும் பிரிந்து போய் அங்கு கூடுகிறார்கள். இந்த கன நேரம் கூட இந்த பிரிவை தாங்க முடியவில்லை இந்த அன்றில் பறவைகளால் என்று எழுதுகிற அந்த சொற்கள் இன்னும் நம்ம இலக்கியத்தில் ஒரு கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற அந்த சொற்கள் இருக்குது. சார், சொற்கள் இருக்குது, பறவைகள் இருக்கா? அன்றில் பறவையை நான் பார்க்க முடியுமா? ஒரு கேள்வி வேணுமா? நாங்கெல்லாம் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கு நீங்கள் டெல்டா பகுதியில் முழுக்க தஞ்சை, நாகப்பட்டினம் தொடங்கி அந்த டெல்டா பகுதி முழுக்க வயல்வெளிகளில் நிறைய இருக்கிற அன்றில் பறவைக்கு இன்னைக்கு பேரு அரிவாள் மூக்கன். அரிவாள் மூக்கன் ஆங்கிலத்தில் சொல்லுங்கய்யா, ஐபிஸ். அப்போ அரிவாள் மூக்கன், ஐபிஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிற இந்த அன்றில் பறவை இன்றும் நம்மோடு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு உள்ளபடியே இந்த நாளில் பெருமைக்குரிய விஷயம். இன்னொன்று ஆந்தை. இரவு 7 மணிக்குத்தான் ஆந்தை வருதுன்னு தெரியும். ஆனால் அது இரவாடி. பகல் ஆந்தைகளுக்கு வேலை இல்லை, அது இரவாடி. 7 மணிக்கு தன் காதலனை பார்ப்பதற்காக ஒரு பெண் வெளியே வருகிறாள். சுத்துமுத்தும் பார்க்குறா, ஒருத்தரும் இல்லை, மேலே பார்க்குறா, ஆந்தை உட்கார்ந்துருக்கு. நான் யாரும் இல்லைன்னு தான் வந்தேன், நீ உட்காந்து இப்படி பார்க்குற, உன் கண் நல்ல வட்ட பெரிய கண், உனக்கு நீ வந்து சத்தம் கேட்டால் திரும்பி பார்க்க வேண்டியதில், தலையை திருப்பி பார்த்துக்கலாம், உடல் அங்கேயே இருக்கும். உன் கால் நகங்கள் எப்படி இந்த மரக்கிளைகளை பற்றி இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஆந்தையின் உருவத்தை ஒரு பெண் அவ்வளோ அழகாக வர்ணித்து விட்டு, என் காதலன் வருகிற நேரமாகி விட்டது, நாங்கள் இருவரும் கொஞ்சம் நேரம் பேசிக்கொள்கிறோம், நாங்கள் சந்திப்பதை பேசிக்கொள்வதை நீ யாரிடத்திலும் சொல்லிவிடாதே. அழகு. சரி, அதுக்கு என்ன கைமாறு செய்கிறதுனா, நாளைக்கு நீ எலிதான் திம்பாய் என்று நான் அறிவேன். ஆந்தைகள் எளிதான சாப்பிடு. நாளைக்கு எலிக்கறி சமைத்து கொஞ்சம் நெய்யரிசியோடு நெய்யூற்றி பிசைந்து கொண்டு வந்து தருகிறேன், எங்கள் காதலை காட்டி கொடுத்து விடாதே என்று பறவையோடு பேசுகிற ஒரு சங்க பெண்ணை ஐங்குறுநூறு மிக அழகாகவே பதிவு செய்திருக்கிறது. நான் அப்போ என்ன நினச்சேன்னா, இந்த கைமாறு செய்தல், கையூட்டு பெறுதல் எல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னையோ ஆரம்பிச்சிருச்சோ அப்படிங்கிற தோணுங்கிற அளவுக்கு நாம் சங்க இலக்கியத்திலே அவ்வளவு பாடல் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பறவைகள் பறத்தல். பாருங்க, கூட்டமாக பறக்கிற பறவைகள் வி வடிவில் பறக்கும். நீங்கள் பாருங்க, என்னைக்காவது நின்று சும்மா வானத்தை அண்ணாந்து பாருங்கள், நூற்றுக்கணக்கான பறவைகளில் ஒரு 10-20 பறவைகள் வி வடிவில் இப்படியே பறந்து போகும். ஒரே ஸ்பீடு வேற மெயின்டைன் பண்ணும். இதை எழுதுறா அப்படி, ஒரு மாலை பறந்து போவதை போல், பூமாலை ஒரு பூமாலை பறந்து போவதை போல் வரிசையாக அணிவகுத்து செல்கிறது பறவைகள்னு எழுதணும். இப்போ நாங்கள் ஆய்வாளர்கள் அந்த சங்க இலக்கியத்தில் இப்படி சொல்கிறாங்களே, ஏன் பறவை வி வடிவில் பறக்கிறது என்று ஆய்வு செய்தால், வி வடிவில் பறக்கிற பறவைகள் தங்கள் ஆற்றலை சேமித்துக் கொள்கிறது. பாருங்க, ஆற்றலை சேமிக்குது. எல்லாம் கசமச வரிசையில் அங்கே இங்கே குறுக்க நெடுக்கமாக போகாமல் இந்த வி வடிவில் போகிற போது ஆற்றல் சேமிப்பாகிறது என்பதைத்தான் நமக்கு எது சொல்லுது? அறிவியல் சொல்லுது, பறக்குதுன்னு சங்க இலக்கியம் சொல்லுது. எவ்வளோ நல்ல விஷயம் சங்க இலக்கியங்கள்ல.
இப்படி நீங்கள் சங்க இலக்கியம் சங்க தமிழில் பறவைகள் பற்றி பேசும்போது பறவைகள் பலவிதம் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லுவோம் சார். நம்ம ஊர் பறவைகள் அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது சார்? நமக்கு நிறைய பறவைகள் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டு பறவைகள் ஒரு 350. ஆமாம், முழுக்க தமிழ்நாட்டு பறவைகள் ஒரு 350. இந்தியா முழுக்க ஒரு 1400 என்றும் தோராயமாக சொல்லுகிறோம். அது துல்லியமா என்றெல்லாம் பார்க்க முடியாது, ஆனாலும் இருக்கிறது என்று ஆங்காங்கு ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறோம். சார், அதே மாதிரி நம்ம ஊர் ஆனமலை பக்கத்தில் வந்து நிறைய இருவாட்சி பறவைகள் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி சொல்லுங்கள். இப்போதும் இருவாட்சியை பேசுகிற போது நான் ஒரு துடிப்பு மிக்கவனாக மாறிவிடுவேன். ஏனென்றால் அதனுடைய வாழ்க்கை எனக்கு பெரிய உற்சாகத்தை தருகிறது, வேறொன்றுமில்லை. இருவாட்சி பறவைகள் தன் வாழ்நாளில் முதலில் பார்க்குற ஒரு ஜோடியோடு கடைசி வரைக்கும் வாழ்ந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். தன் மனைவியை குழந்தைகளை வெகு அன்போடு பாதுகாக்கிற, தன்னுடைய கணவனை நம்பி ஒரு பெண் அந்த கூண்டுக்குள் தன்னுடைய சிறகலையெல்லாம் உதிர்த்து விட்டு கூண்டுக்குள் இருந்து தன்னுடைய கணவனை முழுசாக நம்பி அவர் கொடுக்குற அந்த இரையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு விட்டு அந்த பறவைகள் போகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் இருவாட்சி பறவை ஒரு பெரிய பறவை. அது அந்த பெரிய பறவை இருந்துனா என்ன ஆகும்னா, யானைகள் எப்படி ஒரு காட்டின் ஆதார உயிர் அப்படி சொல்கிறோமல்ல, புலிகள் எப்படி காட்டின் தலைமகன். அப்போ ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையிலே ஒரு புலி இருந்தால் அது காட்டின் தலைமகன், அந்த காடு செழுமையாக இருக்கிறது. யானைகள் காட்டின் ஆதார உயிராக இருக்கிறது என்று சொல்வதைப் போல் இருவாட்சி இருந்தாலும் அந்த காடு செழுமையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். காரணம், ஒரு நாளைக்கு அதுக்கு குறைந்தது 10 கிலோ, ஒரு 4 குஞ்சுகளும் மனைவியும் கூட்டில் இருக்கும்போது 10 கிலோ பழங்கள் தேவைப்படும். 10 கிலோ பழங்கள். 10 கிலோ பழங்களா? அத்திப்பழங்கள், ஆலம்பழங்கள் என்று பழங்களே 10 கிலோ தேவைப்படுகிறது என்றால் அந்த காட்டில் எவ்வளவு பழமரங்கள் இருக்கிறது, அந்த காடு செழுமையாக இருக்கிறது என்பதை நம் மேற்கு தொடர்ச்சி மலையில் நீங்கள் சொன்ன ஆனைமலை என சொன்னீர்களே, அந்த ஆனைமலையின் செழுமையை நமக்கு காட்டுவது இருவாட்சி பறவைகளும் சேர்ந்துதான் என்று இந்த நாளில் சொல்வதில் எனக்கு மகிழ்ச்சி. எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா வெறுமனே வந்து ஒரு டூரிஸ்டா நாங்க போறோம், ஆனா அந்த காட்டோடைய செழிப்பு ஒரு பறவை தான் அப்படின்னு நினைக்கிறப்போ அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா பறவைகளை வந்து இந்த தினத்தன்னைக்கு தெரியாதவங்க கூட பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நிறைய வந்து நிலத்துல வாழ்ற பறவைகளை பத்தி பேசிட்டு இருந்தோம் சார். நீர்வாழ் பறவைகள் அப்படின்னு கேள்விப்படுறோம், அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நாங்கள் இனியும் தெரிஞ்சுப்போம். ஏன்னா நீர்வாழ் பறவைகளும் பேசப்பட வேண்டிய ஒன்று தான். நம் பறவைகள் மலைகளில் வாழ்கிறது, அதே மாதிரி சமவெளிகளில் வாழ்கிறது, நீர்நிலைகளிலும் வாழ்கிறது. நீர்நிலைகளை நம்பித்தான் வலசை பறவைகள் வருகிறது. வலசை பறவைகள், வலசை என்கிற ஒரு வார்த்தையே சங்க இலக்கியம் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை தான். வலசை சார், வலசை பறவைகள். வலசை பறவைகளை பற்றி நாம் இந்த நாளில் தெரியாமல் வேறு எந்த நாளில் தெரிந்து கொள்ளப் போகிறோம்? நீங்கள் வலசை பறவை என்றால் சைபீரியான்னு ஒரு நாடு இருக்குது. அது சோவியத் ரஷ்யா ஒன்றாக இருக்கிற போது சைபீரியாங்கிற நாடு பனி சூழ்ந்த நாடு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏரியெல்லாம் அப்படியே பனி கட்டிலும் உறைஞ்சு போயிருக்கு, நீங்கள் மேலே நடக்கலாம். அங்கே இருக்கிற நாய் கூட சைபீரியன் ஹஸ்கின்னு சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க. அந்த சைபீரியாவிலிருந்து பறந்து வருகிற ஒரு வாத்தினை இங்கே வருது. அதுக்கு பேரு நாங்கள் பட்டைத்தலை வாத்துன்னு தமிழில் சொல்கிறோம். சைபீரியாவிலிருந்து நம்ம நாட்டுக்கு வருது. மங்கோலியா தாண்டி பக்கத்தில் இருக்கிற திபெத்து தாண்டி இமயமலை மேலே அவன் நீங்கள் பாருங்க, பட்டைத்தலை வாத்து. என்னையா அது ஆங்கிலத்தில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா உடனடியாக பார்த்தலாமேன்னு சொல்கிறீங்களா? அதுக்கு பார் ஹெட் கூஸ், பார்ஹெட் கூஸ், பார்ஹெட் கூஸ்ன்னு சொல்கிறோம். அது 14,000 அடி உயரம், 14,000 ஹைட்டு வருது, பறந்து வருது. இப்போ வர்ற நேரம் பறந்து வரும்போது இமயமலைக்கு மேலே 14,000 அடிக்கு மேலே வரும்போது உயிர்காற்று அங்கே இருக்காது, உயிர்காற்றே இல்லை. நம்ம ஏதாவது ஒரு தீபம் எரிய வைக்கணும்னு நினச்சிக்கோங்க, பெட்ரோலையோ அல்லது பெட்ரோலும் மண்ணெண்ணெய் எந்த மாதிரியான எரிபொருளை போட்டு ஒரு தீபத்தை வெளிச்சத்தை எரிய வைக்க முடியாது, அங்கே எதுவும் எரியாது. பறந்து வருகிற போது பனி அப்படி மேலே பெஞ்சு இந்த பறவையை மூட விடக்கூட அளவுக்கு பனி பெய்யும், அதை உதிர்த்து கொண்டே வர வேண்டும். இங்கே வலசை வருகிற இவ்வளவு பெரிய பறவை அவையெல்லாம் உணவுக்காகத்தான் வருகிறது, வரணும். இன்னொன்று, ஹெலிகாப்டர் அங்கே பறக்க முடியாது. ஹெலிகாப்டர் பறக்க முடியாதா? நம்ம இன்றைக்கி பேசக்கூடாதா? ஹெலிகாப்டர் பறக்க முடியாத, நம்ம எதையும் எரிக்க முடியாது, ஹெலிகாப்டர் பறக்க முடியாது. 14,000 உயிர் காற்று இல்லை,
ஒரு பறவை பறந்து வருகிறது. பறக்கத் தொடங்கினால் 900லிருந்து 1100 கிலோமீட்டர் தூரம் வரையிலும் இடைநில்லாத பயணம். ஓ, ரெஸ்டே இல்லையா சார்? எவ்வளோ கிலோமீட்டர் சார் நம்ப முடியல சார். ஆமாம் சார், மறுபடியும் எவ்வளோ கிலோமீட்டர் சொல்லுங்கள் சார். 900 கிலோமீட்டர்லேருந்து 1100 கிலோமீட்டர் வரைக்கும் இடைநில்லாத பயணம். இதுக்கு எரிபொருள் என்னென்னா, வசந்த காலத்தில் நிறைய உணவுகளை சாப்பிட்டு, நிறைய மீன்களெல்லாம் சாப்பிட்டு உடம்புல நல்லா கொழுப்பை ஏற்றிட்டு அந்த கொழுப்பை எரிபொருளாக பயன்படுத்தி அவை சென்னைக்கு வருகிறது, பழவேற்காடு வருது. அப்பா, அந்த பறவை பாதுகாக்கணுமா வேண்டாமா? சைபேரியா டு பழவேற்காடு, பழவேற்காடு டு கூந்தங்குளம். கூந்தங்குளத்துக்கு மட்டும்தான் வரணும். திருப்பூர் டு கோயம்புத்தூர். நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா இந்த வலசை பறவைனா என்னன்னு சர்ச் பண்ணி பார்க்கணும் ஆசை. ஆமாம், பாருங்க, ரொம்ப எல்லோரும் இன்றைக்கு பார்க்க வேண்டும் சார். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த லைஃப் ஸ்டைலாம் பார்க்கும்போது காலநிலை மாற்றங்கிறது இது பெரிய விஷயம். ஸோ அதனால பறவைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்ன? நீங்கள் எங்கே இந்த கேள்வியை கேட்காமல் போய்விடுவீர்களோ என்று நான் இருந்தேன். ஏன்னா காலநிலை மாற்றம் குறித்து நாம் பேசாமல் போனால் நாம் இந்த நாளில் பறவைகளை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. கரெக்ட். காலநிலை மாற்றம் என்பது வெப்பம் கூடுதல், பூமி சூடாகுதல். இந்த பூமி சூடாகுதலில் பாதிக்கப்பட்ட பல நூறு உயிர்களில் பறவையும் ஒன்று. குளோபல் வார்மிங். இந்த பறவைக்கு என்னாச்சுன்னா, சிறகு கொஞ்சம் நீளமாக வருது, உடல் சுருங்கி போயிடுது. இப்போ உடலில் மாற்றம், இதுக்கு என்ன சொல்றது தமிழில், உடலில் மாற்றம் வந்து இந்த வெப்பத்தால் பறவைகளுக்கு ஏற்பட்டிருக்குது. இனப்பெருக்க ஈடுபாடு இல்லாமை அப்படி சொல்கிறோம் தமிழ்லே. இனப்பெருக்கத்தில் ஒரு ஈடுபாடு இல்லை. ஏன்னா பருவந்தோறும் அந்த பறவைகள் செய்ய வேண்டிய இனப்பெருக்கத்தை காலம் தள்ளி போடுவதற்கான ஒரு சூழலுக்கு அந்த பறவைகள் ஆளாயிருக்குது. காரணம் வந்து உணவு தட்டுப்பாடாக இருக்கலாம். பிறகு அது வைக்கிற முட்டைகள், அந்த மேலு ஓடு கெட்டித்தன்மையை இழந்திருக்கிறது. ரொம்ப மெலிசாயிடுது. ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. மெலிசாயிடுச்சுன்னா என்ன ஆகுன்னா, அதில் கூட்டில் இந்த பறவை ஏறி நின்னாவே அது பருவநிலை மாற்றத்தில் பெரிய அளவுக்கு பறவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எண்ணிக்கை சரிந்து கொண்டே வருவது. நாம் ஏற்கனவே பேசிய பூச்சிகளை கட்டுப்படுத்துகிற, மகரந்த சேர்க்கை செய்கிற, விதைப்பரவல் செய்கிற பறவைகளை இழந்து வருகிறோம் என்பது பூமிக்கும் இயற்கைக்கும் உயிர்களுக்கும் நல்லதல்ல. ஸோ பறவைகள் நமக்கு பண்ணக்கூடிய நன்மைகள் என்னென்ன, எந்தெந்த விதத்தில் நம்ம பறவைகளை பாதுகாக்கணும்? நம்ம இந்தியாவில் பறவைகளை பற்றி பேசும்போது சாலிமணியை பேசாமல் நாம் போய்விட முடியாது. காரணம், இந்தியாவின் பறவையியலின் தந்தை சாலிமணி. அவர்தான் நான் சொன்ன இந்த 1400 பறவைகளையும் இந்தியாவில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து எல்லா பகுதிக்கும் போய் ஆவணப்படுத்தி இருக்கிற பேராசான். பறவைகளுக்கும் இயற்கைக்கும் என்ன தொடர்பு என்று ஒரு மகான் பறவைகளை பற்றியே தன் வாழ்நாளில் 60-70 ஆண்டு காலம் அவர் செலவழிச்சிட்டு சாலிமணி சொல்கிறாரு, மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் வாழ்ந்துவிடும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதர்களால் வாழ முடியாது என்று ஒரு 70 ஆண்டு காலம் ஆய்வுக்கு பிறகு ஒரு மனிதன் சொல்லி வைத்தான் என்றால் இப்போ உங்களுக்கு தோணும் பறவைகள் எவ்வளவு முக்கியமானது. நிச்சயமா நீங்க சொல்ல சொல்ல சிட்டுக்குருவிகள் இப்போ குறைஞ்சிருச்சு, அதுவும் நினைவுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் பறவைகள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறது ஒரு மிகப்பெரிய அமேசிங் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மழை காலத்துக்கும் சரி வெயில் காலத்துக்கும் சரி அது வீட்டு கட்டுமானத்தை பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பறவைகள் பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. வெளியே நல்ல நாள் இன்ற நாள் உங்களுக்கு பல பறவைகள் ஞாபகத்துக்கு வருது. நம்மை விட்டு தொலைந்து கொண்டு இருக்கிற சிட்டுக்குருவி உங்களுடைய நினைவில் வருகிறது. நம்மை விட்டு தொலைந்து கொண்டு இருக்கிற தூக்கணாங்குருவியும் உங்கள் நினைவில் வருகிறது. ஆக இந்த நாளில் பல பறவைகள் நினைவில் வர வேண்டும். நினைவில் வருகிற பறவைகளை நாம் அடுத்த சந்ததிக்காக, அடுத்த தலைமுறைக்காக காப்பாற்றி வைத்து அதன் பெயரையும் அறிமுகப்படுத்த வேண்டும்ங்கிறது இந்த நாளில் மிக முக்கியமான நாளாக நான் பார்க்குறேன்மா. நிச்சயமா சார். எங்களுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான எபிசோடாக இது இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஜனவரி 5 தேசிய பறவைகள் தினத்தை முன்னிட்டு இவ்வளவு அழகாக பறவைகள் பற்றியும் நன்மைகள் பற்றியும் அது பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஒரு குழந்தை மாதிரி எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப 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 நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய நன்றியை உள்ளபடி சன் தொலைக்காட்சிக்கும் சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்தையும் இந்த நாள் வாழ்த்தையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஸோ இன்னைக்கு நம்மளோட வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் ஜனவரி 5 தேசிய பறவைகள் தினம். இந்த நாளுக்கு ஒரு பொருத்தமான சிறப்பு விருந்தினர் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. சுற்றுச்சூழல் ஆர்வலர், பல புத்தகங்கள் பறவைகள் பற்றி எழுதின எழுத்தாளர், பேச்சாளர் இப்படின்னு சொல்லிட்டே போகலாம், திரு கோவை சதாசிவம் அவர்கள் பறவைகள் பற்றி பல நமக்கு தெரியாத விஷயங்களை சொன்னாங்க. கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் உங்களை சீக்கிரம் வந்து சந்திக்கிறோம். Until then is bye from Rakesh and Pujita. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ்.